வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல சொரக்கா பாலக் வச்சு ஒரு சப்ஜி பண்ண போறோம். இந்த சப்ஜி பாத்தீங்கன்னா ரைஸுக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சப்ஜி நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சப்ஜி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டுமே செம்ம சூப்பரா இருக்கும். இந்த சப்ஜிக்கு ரெண்டு முக்கியமான இன்கிரீடியன்ஸ், பாலக்கீரை அதுக்கப்புறமா சொரக்கா. இந்த ரெசிபிக்கு இன்னைக்கு நான் ஒரு பெரிய கட்டு பாலக்கீரை ஒரு சொரக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடாயில் 1 to 2 டேபிள் ஸ்பூன் கடுகெண்ணெய் சேர்த்துக்கலாம். மஸ்டர்ட் ஆயில் எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும், ஜீரகம் நல்லா பொரியட்டும், அப்பதான் ஃப்ளேவர் வெளியில வரும். 4-5 பெரிய பல்லு பூண்டை அப்படியே தட்டிட்டு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது கூடவே இதுக்கு பாதி அளவுக்கு நான் இஞ்சியுமே தட்டி சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே பச்சை வாசனை போற வரைக்கும் எண்ணெயில ரோஸ்ட் பண்ணிக்க போறேன். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம். வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் குக் ஆனா போதும். அந்த டிரான்ஸ்பரண்டா மாறும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி அதாவது மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே கலந்து விட்டீங்கன்னா எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆயிடும். இந்த கறி பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலேதாரா இல்லாம உங்களுக்கு மைல்டா இருக்கும். இன்னைக்கு தால் ரைஸ்க்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சொரக்கா பாலக்கீரையிலேருந்து தண்ணி வெளியே வந்துருச்சுன்னா உங்களுக்கு சுருங்கிடும், அதனால ரொம்ப காரம் தாங்காது, மைல்டா காரம் போட்டுக்கோங்க. அடுத்ததா இதுலயே 2 தக்காளியை நான் டைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி எப்படி காய் வேகும் போது குழஞ்சிடும், அதனால பொடியா சாப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சொரக்காவை வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிட்டு குட்டி குட்டியா டைஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துருங்க. ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய் சேர்த்துருக்கேன். சொரக்காய் பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸுக்குலாம் ரொம்ப நல்லது. சொரக்காயிலேயே நிறைய தண்ணி இருக்கிறதுனால தண்ணி சேர்த்து வேக வைக்கணும்னே இல்லைங்க. ஜஸ்ட் ஃப்ளேம் லோ டு மீடியம் மாத்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு சொரக்காய் வெந்துடும். அப்பப்போ நடுவில் திறந்து மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. சொரக்காய் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். சொரக்காய் பாலக்கீரை ரெண்டுமே சீக்கிரமா வெந்துடுங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்தோடனே தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும், அதோட வாட்டர்லயே காய் குக் ஆகிடும். ஃப்ளேம் மட்டும் ஹையா இருந்தால் குறைச்சிக்கோங்க, அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும். சொரக்காய் குக் ஆகிறதுக்கு ஹார்ட்லி 5 to 10 minutes இருக்குங்க. அதே சமயம் பாலக் உங்களுக்கு 2 to 3 minutes குக் ஆகிடும். அதனால தான் சொரக்காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பாலக் சேர்க்கிறோம். ஒரு பெரிய கட்டு டெல்லி பாலக்கை எண்ட்ஸை சாப் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா சாப் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. சுரக்காயுமே நம்ம ரொம்ப பெருசாலாம் சாப் பண்ண வேண்டாங்க, பாலக்காரும் பிளெண்ட் ஆனுங்கிறதுக்காக குட்டியாவே சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரை சேர்த்துக்கலாம். பாலக் ரொம்ப ஹீட் சென்சிட்டிவா இருக்கும், ஸோ நீங்க சேர்த்த உடனேவே அது சுருங்க ஆரம்பிச்சிடும், தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். பாலக் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஹைக்கு மாத்திட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் இப்படி எப்படி ஒரு 2 பெரட்டுனா போதுங்க, கீரை குக் ஆயிடும். இதுல நான் வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவை கடைசியா சேர்க்கும் போது அதோட ஃபிளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், அதனாலதான் இப்போ சேர்த்திருக்கேன். ஃபைனலா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸஸ் லிக்விட்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உப்பு தாங்காது, ஸோ ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கும், பட் திக்கானதுக்கு அப்புறமா உங்களுக்கு உப்பு நல்லாவே வெளியே தெரியும். கடைசியா இதுல 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். திக்கானதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. தேங்காய் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் மாய்ஸ்சர் இல்லாமல் உரியறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். கடைசியா சேர்த்துருக்கிற நெய் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான சூப்பரான ஏர்த்தியான ஒரு சப்ஜி ரெடி. சூடாக சர்வ் பண்ணுங்க, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. 2 காயுமே ஒன்றுக்கு ஒன்று நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இந்த வீடியோ அதுக்கப்புறமா நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோவோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.